பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். ஒரு மனிதனுடைய தீமை கட்டாயம் அவனை தண்டிக்கும். ஆனால் தீமைன்னு நம்ம நினைச்சிருந்தா பெரிய கொலை பண்ணா தானே, கொள்ளையடிச்சா தானே, வேசித்தனம் பண்ணா தானே, உபச்சாரம் பண்ணா தானே. ஐயா, அற்பத்தனமான பொருட்கள் மேலே ஆசை வச்சா கூட அதுவும் தீமையாகத்தான் மாறுது. ஏன்னா உங்களுக்கு சொல்லி வருகிறேன், உங்கள் வேதாகமத்தை எங்கே இருந்தாலும் தயவு செய்து திருப்பி எடுத்துக்கொள்ளுங்க. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து எல்லாரும் தேடி கையில் எடுப்பீங்களா? அல்லேலூயா. இயேசுவே உண்டாமத்தினா இன்பமுடைய அவனுக்கும் நன்றி உள்ள இதயத்துடன் குடினோம் இந்த நாளிலே. இயேசுவே உண்டாமத்தினா இன்பமுடைய அவனுக்கும் நன்றி உள்ள இதயத்துடன் குடினோம் இந்த நாளிலே. எங்கள் தேவனே, எங்கள் ராஜனே, எங்கள் தேவனே, எங்கள் ராஜனே, எல்லும் உம்மையை சேவிப்போம். நன்றி உள்ள சாட்சியாக உமக்கென்று ஜீவிப்போம். நெறிந்தவரியே நடந்து நிலையில் உலகில் நெறிந்தவரியே நடந்து விண்ணொளி பிரகாசித்திட சதஜீவன் கண்டடைந்து எங்கள் தேவனே, எங்கள் ராஜனே, எங்கள் தேவனே, எங்கள் ராஜனே, என்றும் உம்மையை சேவிப்போம். நன்றி உள்ள சாட்சியாக உமக்கென்று ஜீவிப்போம். தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரனான எலிசாவின் வேலைக்காரனான கேயாசி என்பவன் அந்த சீரியனாகிய நாகமான் கொண்டு வந்ததை என் ஆண்டவன் அவன் கையிலே வாங்காமல் அவனை இவனுக்கு என்ன ஏக்கம் தெரியுமா? எவ்வளவு கொண்டு வந்தான் ஐயா, எவ்வளவு கொண்டு வந்தான். நான் கண்டு வாக்க அப்பா அள்ளிட்டு வந்தான் ஐயா, கொஞ்சம் கூட வாங்கலையே. எங்கள் எஜமானுக்கு அறிவே கிடையாது. அப்படித்தானே வாய் சொல்லியிருப்பான். இவருக்கு என்ன அவன் கொண்டாந்து இந்தான்னு கெஞ்சிரான். இவர் போப்பா அதெல்லாம் வேண்டாம் வேண்டாங்கிறார். இந்த நோய்க்கு டாக்டர் போனால் எம்பூடி செலவழிச்சிருப்பான், எத்தனை ரூபா செலவழிச்சிருப்பான். தீராத நோய்க்கு இவ்வளோ ஒரு அற்புதம் செஞ்சோன்னு அவன் கொடுக்குறான். ஏதோ 2 வாங்குவாரா? வேணாங்கிற எனக்காவது வாங்க விடுறாரா? சரி உடட்டு அப்படின்னு இவர் என்ன செய்கிறார் பாருங்க. நான் அவர் பிறகே ஓடி வாசிங்க, கையில் ஏதாயினும் வாங்குவேன் என்று கர்த்தருடைய ஜீவன் மேல் ஆணையிட்டு இடலாமா? ஏன்னா வானத்தின் மீது சத்தியம் பண்ணக்கூடாது. அது எதுக்கு? தேவனுடைய சிங்காசனம். பூமியின் மேலே சத்தியம் பண்ணக்கூடாது. அது தேவனுடைய பாதப்படி. பரிச்சேதம் சத்தியம் பண்ண வேண்டும். உன் சிரசின் தலையில மேல என்ன செய்யக்கூடாது? சத்தியம் பண்ணக்கூடாது. மத்தேயு 5:34. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பரிச்சேதம் சத்தியம் பண்ண வேண்டாம். சரி, வானத்தின் பேரில் சத்தியம் பண்ண வேண்டாம். தேவனுடைய சிங்காசனம். பூமியின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம். அது அவருடைய பாதபடி. எருசலேமின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம். சரி, அது மகாராஜா
ராஜாவின் நகரம். உன் சிரசின் பேரிலும் சத்தியம் பண்ண என் வேண்டாம். தலை சத்தியமான்னு சொல்றோம்ல, நினைச்சாலும் வேற எல்லாம் தலையை அடவுச்ச மாதிரி சொல்லிடுவான். அதன் ஒரு மயிரையாவது ஒரு மயிரையாவது வெண்மையாக்கவும் கருப்பாக்கவும் உன்னால் கூடாதே. வேற சொல்லுவாரு, அதெல்லாம் நான் டை அடிச்சு ஆக்கிடுவேன் பாரு. டை அடிப்பேன், அது எத்தனை நாளைக்கு நிற்கும்? அவர் வச்சதை நீ என்ன செய்ய முடியாது, மாற்ற முடியாது. மயிரையாவது ரொம்ப அருமையா சொல்லியிருக்காரு பாருங்க. அதன் ஒரு மயிரையாவது வெண்மையாக்கவும் கருப்பாக்கவும் உன்னால் கூடாதே. உன்னால் கூடாதே. உள்ளதை உள்ளதென்றும் உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள். இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிரு. ஆமா, எனக்கு அன்பார்களே, இவர் சொல்றாரு, ஐயா என் ஆண்டவன் அவர் கையில் ஏதாயிலும் வாங்கியிருக்கலாமே, ஒன்றுமே வாங்கலை. நானாவது அவர் பின்னாடி ஓடி போய் ஏதாயிலும் வாங்குவேன். நானா கொஞ்சம் புத்தியோடு போய், ஐயா அவர் தான் வேணான்ட்டார், நான் வேலைக்காரன், அவருக்கு என்னையா ஆண்டவர் நினச்சா எல்லாத்தையும் கொடுத்துருவார். நான் அப்படி இல்லை, வேலைக்காரன் தான், எனக்கு 2 கொடுக்கன்னு கேட்டு தான் கொடுத்துருப்பான். இவர் போய் என்ன சொல்றாரு தெரியுமா? நாகமானை பின்தொடர்ந்தான். தன் பிறகே ஓடி வருகிறதை நாகமான் கண்டபோது அவனுக்கு எதிர்கொண்டு போக ரதத்திலிருந்து குதித்து, என்ன சந்தோஷம், சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, உயர்வானாலும் தாழ்வானாலும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, உயர்வானாலும் தாழ்வானாலும் சந்தோஷமாயிருங்க. தாழ்விலே சந்தோஷமாயிருங்க, தாழ்விலே சந்தோஷமாயிருங்க, வாழ்விலே சந்தோஷமாயிருங்க, தாழ்விலே சந்தோஷமாயிருங்க, எப்போதும் எவ்விடத்தில் தரித்திரம் போகவே சந்தோஷமாயிருங்க, எப்போதும் எவ்விடத்தில் எல்லாவற்றிலுமே சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, உயர்வானாலும் தாழ்வானாலும் சந்தோஷமாயிருங்க. வாழ்ந்திருக்கவும் தெரியணும், தாழ்ந்திருக்கவும் தெரியணும், எவ்விடத்திலும் பட்னியா இருக்கவும் பரிபூர்ணங்களையும் போதிக்கப்பட்டிருக்கிறவன் யாரு? இந்த கேயாசி பவுல் இல்லை, போதிக்கப்பட்டிருக்க வேலைக்காரன் யார்? தேவனுடைய மனுஷன் இருக்கான். எலிசா என்ன சொல்லியிருப்பாரு? போதிச்சிருப்பாரு. எப்படி எப்படி வாழணும், எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது எல்லாத்தையும் சொல்லியிருப்பார்ல. ரெட்டிப்பான வல்லமையை பெற்ற தீர்க்கதரிசி. இவர் எல்லாத்தையும் வேணான்ட்டார். இவன் என்ன செய்யணும்? என் எஜமான்னு சொல்லிட்டாரு, அதுக்கு மேலே எல்லாம் குப்பையா அப்படிலாம் சொல்லியிருக்க. இவன் பின்னாடி ஓடிப்பானா அவர் ரதத்திலிருந்து குதிக்கிறார். ஏன்னா சோமான சந்தோஷம். உடனே கேட்குறார், சுக செய்தியா? இவன் அதெல்லாம் நல்ல செய்தி தான். தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் 2 வாலிபர் இப்பொழுதுதான், இதுதான் அவன் செஞ்ச குற்றம், இதுதான் அவன் செஞ்ச குற்றம். என்ன சொல்றான்? தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் 2 பேர் இப்பொழுதுதான் வந்தாங்க, அவங்களுக்கு மாற்று வஸ்திரமும் கொஞ்சம் வெள்ளியும் 1 தாலந்து வெள்ளியையும் 2 மாற்று வஸ்திரங்களையும் தர வேண்டும் என்று கேட்க என் எஜமான் என்னை அனுப்பினார். இது அதை விட பெரிய பொய். இதுதான் தப்புல 2வது தப்பு. ஏன்னா ஒன்றை மறைக்க இன்னொன்று. என் எஜமான் என்னை அனுப்பினான். அவன் பார்த்தான், எனக்கு சோகம் கொடுத்தவனுக்கு ஒன்று இல்லைப்பா, அவ்வளோ ஒன்று தானே கொடுத்தன வேணான்ட்டு இருந்த வாரம் நீ தூக்கிட்டு போவேண்டாம், நான் ஒரு வேலைக்காரனை அனுப்புகிறேன்னு கட்டி தூக்கி அனுப்பிச்சி வச்சான். அவன் அங்கேருந்து தலையை தூக்கிட்டு வந்தோடனே இவர் பார்த்து அப்படியே வாங்கி மேட்டண்டையில் வச்சுட்டு இவர் நல்ல பிள்ளை மாதிரி வந்து நின்னார். அப்போ எலிசா கேட்குறார், என்ன கேட்குறாரு? கேயாசியே, நீ எங்கே இருந்து? அவன் பின்பு அவன் உள்ளே போய் தன் எஜமானுக்கு முன்பாக நின்றான். கேயாசியே, எங்கே இருந்து வந்தாய்? ஆதாம்கிட்ட கேட்ட போதாவது உண்மையை சொன்னானா? ஆதாம்கிட்ட இதே கேள்வியை கேட்டார். ஆதியாகமம் 3:9, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? அதற்கு அவன், நான் அவன் சொன்னான், ஐயா தேவனுடைய சத்தத்தை தோட்டத்துல கேட்டேன், நான் நிர்வாணியா இருக்கிறதுனால பயந்து ஒழித்து கொண்டேன். உனக்கு நிர்வாணி சொன்னது யார்? நான் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னது தின்னையா அப்படின்னாரு.
அப்போமாவது ஆமாண்டவரே நான் தின்னுட்டேன்னு சொல்ல, நீர் கொடுத்த ஸ்திரியானவள் எனக்கு இதை கொடுத்தாள். அவர் சொன்னா, அவர் சொல்கிறது தப்புங்க, சர்ப்பம் என்னை வஞ்சித்தது. இன்றைக்கி அப்படி தான் குற்றம் சொல்லி கொடுக்குறோம். எனக்கு கண்பானவளே, குற்றத்தை மறைக்கக்கூடாது, ஆண்டவரத்தில் அறிக்கையிடணும். ஏன்னா உன் தீமை உன்னை தண்டிக்கும், மறந்துடாதீங்க. இவர் போய் அங்கேருந்து வாங்கிட்டு வந்தார், அனுப்புனான்னு சொன்னார், இப்போ தான் 2 பேர் வந்திருக்காருன்னாரு. கடைசியில் அவன் கட்டி கூடாது தூக்கி வச்சதை வாங்கி வச்சுட்டு வந்து இப்போ சொல்கிறார், கேயாசியே நீ எங்கே இருக்கிறாய்? ஏன்னா எங்கே இருக்கோம் இன்னைக்கு அநேகருக்கு கோவம் வரதே எங்கே இருக்கேன்னு கேட்டால் புருஷ மனைவிக்குள்ளோடு இருக்கும். எங்கே இருக்கேன்னு கேட்டால் என்ன செஞ்சிடும், போகணும். என்ன எங்கே இருக்கேங்கிற, எங்கே இருந்தால் சொல்ல வேண்டியான்னு ஆதாம் சொன்னான்ல, தேவனுடைய சத்தத்தை தோட்டத்தில் கேட்டால் அதனால என்ன செஞ்சேன், பயந்து ஒழித்து கொண்டேன். இவன் என்ன சொன்னான், அதாவது வரலாம் உண்மையை சொன்னான். இவன் என்ன சொன்னான், எங்கும் போகலை. வாசிங்க, அழகா சொல்றாரு, எங்கே கேயாசி எங்கே இருக்கிறாய்னா, கேயாசியே எங்கே இருந்து வந்தாய் என்றது எலிசா அவனை கேட்டதற்கு அவன் உமது அடியான் எங்கும் போகவில்லை, இங்கே தான் இருக்கேன். ஏன்னா அவருக்கு ஆசை அப்படி இருக்கிற மாதிரி இருக்க. உம்மோடு இது கண்ணுமே ஐயா உம்மை போல் மாறணுமே, உம்மோடு இது கண்ணுமே ஐயா உம்மை போல் மாறணுமே, ஒவ்வொரு நாளும் உமது பிரசன்னம் ஓடி வர வேண்டுமே, ஓடி வர வேண்டுமே, உம்மோடு இரு கண்ணுமே ஐயா உம்மை போல் மாறணுமே. பேய்கள் ஓட்டி நோய்கள் நீக்கி பிரசங்கம் பண்ணணுமே, பேய்கள் ஓட்டி நோய்கள் நீக்கி பிரசங்கம் பண்ணணுமே, உலக வாசை உண்மையெல்லாம் குப்பையாய் மாறணுமே, உலக ஆசை உணர்வையெல்லாம் குப்பையாய் மாறணுமே, உம்மோடு நான் உம்மோடு இருக்கணுமே ஐயா உம்மை போல் மாறணுமே. ஒரு காலத்தில் உம்மை விட மாட்டேன் கூடயே போனோம் ஐயா. 2 ராஜாக்கள் 9ஆம் 10ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது 10ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் என்ன எங்கே போச்சுறாரு, இஸ்ரவேல் கில்கால் மட்டும் போச்சுறாரு, பெத்தேல் மட்டும் போச்சுறாரு, யோர்தான் மட்டும் போச்சுறாரு. நீங்கள் இருந்தார், அதெல்லாம் மாட்டேன் உம்மை விட மாட்டேன்னு சொல்லி கூடவே ஓடி ரெட்டிப்பான வல்லமையை பெற்றுக்கொண்டு அந்த தீர்க்க தரிசிட்டு வேலை பார்க்குறாள். இப்போ சொல்கிறான், எங்கே போனேன் ஐயா, நான் உம்மை விட்டு எங்கே போனேன். அப்படி இருந்திருந்தானா இவனுக்கு எத்தனை பங்கு வெள்ளை கிடச்சிருக்கும், எலிசா மாதிரி இருந்திருந்தானா 4 பங்கு. ஆமாம், ஏன்னா ரெட்டிப்பான நன்மையை தருவேன், அது இன்றைக்கே தருவேன். சகரியா 9:12 சிலருக்கு கிடைச்ச ஆசீர்வாதங்களை நம்ம பார்க்கிறோம். எனக்கு கண்பார்வை பாபிலோன் வந்து சிறையிருப்பு வந்தவங்களுக்கு எத்தனை பங்கு ஆசீர்வாதம் கிடைச்சு. சகரியா 9:12 படி ரெட்டிப்பான நன்மை. அதே போல தானியேல் 1ஆம் அதிகாரம் 19:20 பார்க்கிறோம், 10 மடங்கு. இஸ்ரவேல் மக்கள் அடிமைத்தனத்திலிருந்து மீண்டும் அங்கே அடிமைத்தனத்திலிருந்து வந்தபோது அவங்களுக்கு எத்தனை, நீ இப்போது இருக்கிறதை பார்க்கலும் 1000 மடங்கு. ஈசாக்கு எத்தனை மடங்கு, 100 மடங்கு. ரெபேக்காள் வாழ்க்கையில கோடா கோடி. ஆதியாகமம் 24:60 படி. எனக்கு கண்பார்வை அநேக நேரங்களில் நாம் இருக்க வேண்டிய இடத்துல மறந்துட்டு செய்கிற தவறு தான் ஆசீர்வாதத்தை குலைச்சிருது. எங்கேயும் போல மோட்டு எங்கேயும் போல இங்கே தான் இருந்தான். அப்போ அவர் கேட்குறாரு, என்ன கேட்குறாரு, எலிசா கேட்குறார், யாரை, கேயாசியை பார்த்து, அந்த மனுஷன் ரதத்திலிருந்து குதிச்சானே, நீ போனிய ஓடணும்னு போனே பார்த்தோட அவன் ரதத்திலிருந்து குதிச்சானே, அப்போ ஏன் மனம் உன் கூட இல்லையா? வாசிங்க.
எலிசா அவனை கேட்டதற்கு அவன், உமது அடியான் எங்கும் போகவில்லை என்றான். சரி. அப்பொழுது அவன் இவனை பார்த்து, அந்த மனுஷன் உனக்கு எதிர்கொண்டு வர ரதத்திலிருந்து இறங்கி திரும்புகிற போது என் மனம் உன்னுடன் கூட செல்லவில்லை. என் மனம் உன் கூட இருந்தா அதே எண்ணம்ல வந்திருக்கணும். பணத்தை வாங்குகிறதற்கு வஸ்திரங்களையும் ஒலிவத்தோப்புகளையும் திராட்சை தோட்டங்களையும் ஆடு மாடுகளையும் வேலைக்காரிகளையும் வாங்குகிறதற்கும் இது காலமா? ஆகையால் நாகமானின் குஷ்டரோகம் உன்னையும் உன் சந்ததியாரையும் என்றைக்கும் பிடித்திருக்கும் என்று. நல்ல கவனிங்க, தீமை அவனை தண்டிக்குது. அவனை மட்டும் தண்டிச்சா பரவாயில்ல, ஒரு சந்ததியே உண்டாக்கிடுச்சு. உன்னையும் உன் சந்ததியும் என்றென்றைக்கும் பிடிக்க கடவுனா. உடனே அவன் உறைந்த மழையைப் போல குஷ்டரோகியானா அவன் சமூகத்தை விட்டு புறப்பட்டு போனான். அநேக நேரம் தீமை தண்டிக்குங்க. நாம் நினைக்கலாம் மற்றவர் யாருக்கு தெரியும் என்ன? அவர் காண்கிற தேவன். நான் உன்னை காண்கிற தேவன், கண்ணின் மணி போல் உன்னை காப்பே. நான் உன்னை காண்கிற தேவன், கண்ணின் மணி போல் உன்னை காப்பே. உன்னை விட்டு நான் விலகுவதில்லை. நான் உன்னை என்று கைவிடுவதில்லை. கலங்காதே மகனே, நான் உன்னுடன் இருக்க பயமே. திகையாதே கலங்காதே மகனே, உன்னுடன் இருக்க பயமே. அற்புதங்கள் நான் செய்திடுமே, அற்புதங்கள் நான் செய்திடுமே. உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. ஆண்டவர் கூட இருந்தால் அவர் கைவிடுவாராங்க? யார் கைவிட்டாலும் கைவிட மாட்டாரே. ஆமாம் சொல்கிறார். இவர் சொல்கிறார், எப்பா நான் உன்னை காண்கிற தேவனப்பா. எங்கே போனாலும் அவர் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க. மறந்துட்டானே. எலிசா ஒரு சின்ன காரியத்தில் வேலைக்காரன் ஓடியான்னு சொன்னான். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்தில் திடீர்னு காலையில் வெளியே போகிறான். அக்கினிமயமான குதிரைகளும் ரதங்களும் இருக்கிறது இவனுக்கு தெரியல. எங்கே பார்த்தாலும் பெரிய இராணுவமும் சீரியா இராணுவம் வந்து குமிஞ்சு கிடக்கு. ஓடியான்னு சொன்னா, ஐயோ என் ஆண்டவனே, நான் என்ன செய்வோம்? அவர் சொன்னாரு, ஐயா அவங்களோடு இருக்கிறவன் பயப்படாத, அவர்களோடு இருக்கிறவர்களை வசனத்தை சொல்லி வாசிங்க. மிக 6ஆம் அதிகாரம் 2 ராஜாக்கள் 6:16. அதற்கு அவன் பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். சொல்லி மட்டும் விடல. அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே இவன் கண்களை திறந்தருளுன்னார். உடனே கர்த்தர் அவன் கண்களை திறந்தார். அப்பதான் அவனுக்கு தெரிஞ்சு யாரு நம்மோடு இருக்கிறது யாரு, அவங்களோட இருக்கிறது யாரு. அதனால நம்ம தேவனை என்னது கண்களையே தினமும் திறந்தருளும் ஆண்டவரே, உன் பாதம் சரணடைந்தே அடிமை நாளையா, உமது அடிமை நாளையா. கண்களை திறனோட கண்களை திறந்து பார்த்தா இங்கே இருக்கிற படையை பார்த்தா அப்பாடி இது என்ன படைன்னு ஆகிப்போச்சு. ஏன்னா அங்கே இருந்தது என்னது?
ஜெபம் பண்ணி முடிச்சவன பார்த்தா மலையில எங்க என்ன செய்யுது? இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்க கண்டான். அப்ப என்ன சொல்லியிருப்பான்? ஐயோ நமக்கு என்ன செய்வோம், எங்க போவோம்? அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்க நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். மறந்துடாதீங்க, ஆண்டவரே ஒரு நாள் தம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்ல. ஆனால் நம்ம அவசரப்பட்டு சின்ன சின்ன காரியத்திலோட தீமை செஞ்சிடக்கூடாது. எனக்கு கண்மால் இந்த கேஆசி செஞ்சது ஒரு பெரிய தப்பு ஒன்றும் கிடையாது. அப்சால் மனுஷனுக்கு தேவையான காரியம் துணி பொருட்கள் தான். இதை எலிசாட்டே கொஞ்சம் எனக்கு வேணும்னா கூட வாங்கி கொடுத்துருப்பார். இவன் தெரியாமல் போய் அவர் அனுப்புனார். இப்போ தான் 2 பேர் வந்திருக்காங்க, அதுக்கு தான் நம்ம தேடி வந்தேன், அவர் தான் என்னை அனுப்ப. எதுக்கு போய்? பொய்மை எனப்படுவது யாதெனில் யாதொன்றும் தீமையில்லாத சொல்லல். வள்ளுவர் சொல்லியிருக்கார். தீமையெல்லாம் சொல்லியிருக்கலாம், எனக்கு வேணும். பொய் சொல்ல எனக்கு கொஞ்சம் வேணியா, ஏதோ என் வீட்டில் கொஞ்சம் கஷ்டம், அதனால் அவர்கிட்ட கேட்க முடியும், அவங்கள்ட்ட வந்து கேட்டேன்னு சொன்னால் கொடுத்துருப்பான்ல. எனக்கு கண்மாருடைய அவன் எவ்வளவோ ஆமாம்மா வாங்குவார்னு எதிர்பார்த்து இப்போ காத்திருக்கான். கேட்டவொன்னே அங்கே அனுப்புகிறேன். அவர் வாங்கி வச்சுட்டு வந்து சொல்கிறார், நான் எங்கேயும் போல எங்கே தான் இருந்தேன். அப்படியா, இனிமேல் நீ எங்கேயும் போக மாட்டேன், பாளையத்துக்குள்ளே இருன்னு அனுப்பிச்சிட்டார். ஏன்னா குஷ்டரோகி என்ன செய்யக்கூடாது? பாளையத்துக்கு புறம்பே தான் இருக்கணும். ஊருக்குள்ளே என்ன செய்யக்கூடாது? வரவே கூடாது. தனி பாத்திரம், தனி தடக்கம், வந்தால் கூட ஐயோ தீட்டு அலறணும். அப்படிப்பட்ட குஷ்டரோகியை தான் இயேசு என்ன செய்தார்? குஷ்டரோகி அவனை கையினால் குசவம் தொட்டாரம்மா. குஷ்டரோகி அவனை கையினால் குசவம் தொட்டாரம்மா. கஷ்டப்பட்டு போரில் கண்ணீரை கண்டு துடித்தாரம்மா. கஷ்டப்பட்டு போரை கண்டதும் கண்ணீர் வடித்தாரம்மா. இயேசு என்றதுமே எனக்கு இன்பம் பிறக்குதம்மா. காசிலே இல்லவன் போல் எவரையும் கண்டதில்லையம்மா. இயேசு என்றதுமே எனக்கு இன்பம் பிறக்குதம்மா. மனதுருகி கரம் நீட்டி எனக்கு சித்தமுண்டு சுத்தமாகும் சொன்னவர் அவர் தான். லேவிய ராமத்தின்படி ஆசாரியன்ட்ட போய் ஊற்று தண்ணீரை கொண்டுட்டு வா, ஒரு குருவியை கொண்டாந்து அந்த ரத்தத்தை சிந்தனும், அப்படிலாம் இல்லை. ஏன்னா பிரஜாபலியாகிய இயேசு நமக்காக பலியாகி மீட்டு விட்டார். கேயாசி செஞ்சது பெரிய ஒரு காரியம் கிடையாது. கொலை பண்ணானா, கொள்ளையடிச்சானா, கேட்டு தான் வாங்கினான், ஆனால் உண்மையா இல்லை. அதனால தான் அவன் செய்த தீமை அவனை மட்டுமல்ல, அவன் சந்ததியும் சாய்த்தான். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க. மறுபடியும் சொல்ல, அடிப்படை வசனம் எரேமியா 2:19 எடுத்து வச்சுரு. உன் தீமை உன்னை என்ன செய்யும்? கண்டிக்கும். உன் மாறுபாடுகள் உன்னை கண்டிக்கும். கண்டிப்பாக உன்னை கண்டிக்கும், மறந்துடாதீங்க. எனக்கு அன்பானவர்களே, இந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு நாளும் வருவதற்காக ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுறீங்களா? அது மட்டும் இல்லை, எங்கள் சபையை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவீங்க, ஐயோ என்ன இப்படி இருக்காங்க, 2 கண்ணும் தெரியாத மக்கள், இவங்களுக்கு எந்த காணிக்கையும் நான் எதிர்பார்த்து வைக்கலை. இவங்களை சாப்பிட வச்சு, அவங்கள வேன் வச்சு வாடகை கூட்டிகிட்டு வந்து எப்படியாவது ஆண்டவருடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுங்கிறக்கா படுற அந்த பாடுகளில் கர்த்தர் உங்களை ஏவினால் நீங்களும் தொடர்பு கொள்ளலாம். எப்படி பிரதர், உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களிலே, ஒரு வேலையில் உயர்வு கிடைத்த நாள், அல்லது பிள்ளைகளுக்கு படித்து முடித்து நல்ல பட்டம் பெறுகிற நாள், இப்படிப்பட்ட நல்ல நாட்களில் நீங்களும் ஒரு நாள் இந்த பார்வையற்ற மக்கள் சபையில் எல்லோரும் சாப்பாடு கொடுக்க உதவலாம். அவங்களுக்கு நல்ல ஒரு ஊன்றுகோலை கொடுக்குற உதவலாம். ஏன் எத்தனையோ பேருக்கு நல்ல துணிமணிகள் இல்லாமல் எத்தனையோ இருக்கிறவங்க, அப்படிப்பட்டவங்களுக்கு உதவலாம். அது மட்டுமல்ல, ஐயா நாங்களும் வந்து கலந்துக்கலாமா? தாராளமாக வாங்க. அது மட்டும் இல்லை,
எங்களுக்காக ஜெயிப்பீங்களா? தாராளமாக காலையில் 10லேருந்து 5 மணிக்குள்ளே சொல்லுங்கள். பார்வையற்றவர் மரித்தா கூட சொந்தக்காரனுக்கு ஈமக்கிரியை செய்கிறதுக்கு பணம் செலவழிக்க மனசு வர மாட்டேங்குது. கொண்டு வந்து தள்ளி விட்டு போகிறதோடு சரி. அதுக்கப்புறம் நம்ம ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை, நம்ம ஒன்றும் செய்யலை, ஒதுங்கிடுறாங்க. ஆனால் இவர்களும் தேவனுடைய ராஜ்யத்தில் சேரணும். கர்த்தர் உங்களை ஏவினால் நீங்கள் தாராளமாக தொடரலாம். எப்படி பிரதர்? 2 ஃபோன் நம்பர் வருது, 2லேயும் ஜிபே ஃபோன்பே உண்டு. நீங்கள் எல்லோரும் கேட்டு வருகிறபடி QR கோடும் உங்களுக்கு கொடுப்பதற்கு ஆவணம் செய்து வருகிறோம். இனி வரும் நாட்களில் அது வந்து சேரும். அதை பார்த்து நீங்கள் அது வழியாக கொடுக்கலாம். அது மட்டுமல்ல, உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5 மணிக்குள்ளே தாராளமாக சொல்லலாம். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. மனமகிழ்ச்சியான நல்ல நாளிலே கர்த்தர் தாமே யார் யார் என்னென்ன மனபாரத்தோடு, என்னென்ன மனவேதனையோடு, சரீர பலவீனத்தோடு, மனம் விட்டு சொல்ல முடியாத நோயின் கொடுமையினாலே படுத்த படுக்கையில் இருந்து கொண்டு எழுந்திருக்க முடியாமல் உறவுகளிருந்தும் சொந்தங்களிருந்தும் பந்தங்களிருந்தும் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிற அன்பு முதிய தாய்மார்களுக்காய் தகப்பன்மார்களுக்காய் ஜெபிக்கிறேன். கைவிடப்பட்ட பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். புருஷன் இருந்தும் நான் ஏன் இன்னும் வாழணும், மரித்தால் என்ன, என் புருஷன் பண்ணுறத ஐயோ பண்ணுற கொடுமை என்னால் தாங்க முடியலன்னு சொல்லி கண்ணீர் வடிக்கிற பெண்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஐயோ என் புருஷன் இந்த குடிப்பழக்கத்திலேருந்து மாற மாட்டாரா, என் பிள்ளை இந்த தீய பழக்கத்தில் அடிமையாக இருந்து விடுதலை பெற மாட்டானா, என் மாமனார் விடுதலை பெற மாட்டாரா, என் தகப்பன் விடுதலை பெற மாட்டாரா என்று கண்ணீர் வடிக்கிற ஒவ்வொரு அன்பு சகோதரிகளுக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருடைய கண்ணீரையும் கணக்கு வைத்திருக்கிறீரே. அவர்களுக்கு நல்ல பரிபூர்ண விடுதலையை கொடுங்க, மன ஆறுதலை கொடுங்க, சமாதானத்தை கொடுங்க. பிறந்த நாள் திருமண நாளை நினைவு கூறுகிறவர்களுக்கு இந்த புதிய வருஷத்தில் ஏசாயா 43:19 படி பூர்வமானவைகளை நிந்திக்க வேண்டாம், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், இதோ நான் ஒரு புதிய காரியத்தை செய்வேன் என்று சொன்னீரே. 43:18-19 படி இந்த வருஷத்தில் புதிய காரியங்களை செய்யும். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.